வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்திய திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளிடையே நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தீர்வு காணவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் இன்று சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட சதிகளை முறியடிக்க ஒரே வழி மாநில சுயாட்சிதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் என்றும், முயன்றால் மீண்டும் அதை திருத்த முடியும் என்றும் கூறினார். இதையடுத்து, மாநில அரசுகளை மத்திய அரசு ஒருபோதும் மதிப்பதில்லை. தொடர்ந்து மத்திய அரசு அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு தன்னிச்சையாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும், இன்னும் எத்தனை நாட்கள் தான் நாங்கள் வாங்குமிடத்தில் இருப்பது என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நலக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்ததற்கு கண்டன பதிவிட்டுள்ளார். இதில், நள்ளிரவில் கைது நடவடிக்கை என்ற பெயரில் திமுக அரசின் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் வன்முறை தாக்குதல் நடத்தி கைது செய்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்றார். திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைதான் தற்போது திமுக ஆட்சியில் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். ஜனநாயக விரோத பாசிச போக்கை கொள்கையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன்படி தமிழகத்தில் திமுக 4 மாநிலங்களவை உறுப்பினர்களையும், அதிமுக 2 மாநிலங்களவை உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கலாம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தீர்வு காணவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஈரான், அமெரிக்கா இடையில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேச்சுவார்த்தை சில வழிகளில் நன்றாக இருந்தது என்றும், ஆனால் அதிபர் டிரம்ப் வகுத்துள்ள சில எல்லைக்கோடுகளுக்கு ஈரான் இன்னும் அங்கீகரிக்க தயாராக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தீர்வு காணவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கையை மீண்டும் துணை அதிபர் வலியுறுத்தினார்.
இதைத் தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி செய்தியாளர்களிடம் பேசிய போது இரு நாடுகளும் மோதலை தவிர்ப்பதற்கான சில வழிகாட்டுதல் கொள்கைகளில் உடன்பாட்டிற்கு வந்துள்ளது என தெரிவித்தார். தாம்பரத்தில் அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல்லாதரவு மையத்தினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சென்னை தாம்பரத்தில் 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல்லாதரவு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதையடுத்து பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தாம்பரத்தில் மக்களுக்காக மட்டுமே மிகப்பெரிய மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஒவ்வொரு ஆண்டும் 300 முதல் 400 நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இங்கு புறநோயாளிகள் பிரிவில் 180 பேர் சிகிச்சை பெறும் வகையில் படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் மத்திய அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களிலும் கூட இப்படி ஒரு மருத்துவமனை இல்லை என்று குறிப்பிட்டார். புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகி இறுதி நிலையில் உள்ள மக்களுக்கு கவுன்சிலிங் போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். படுக்கை வசதிகளுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒரு 16 படுக்கைகள், பொது படுக்கை பிரிவு ஒரு 134, அது மட்டுமல்லாது பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 30 படுக்கைகள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 180 பேர் சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதி நிலையில் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஆதரவு சிகிச்சை, தணிப்பு சிகிச்சை, ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை இதை ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் புற்றுநோய் நல்ல ஆதரவு மையம் என்கின்ற பெயரில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இந்தியாவில் ஓரிரு இடங்களில் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் வேறு அந்த மாநில அரசு மருத்துவ நிர்வாகத்திலும் ஏன் ஒன்றிய அரசு மருத்துவ நிர்வாகத்திலும் கூட இது போன்ற அமைப்பு இல்லை. விசிக ஆட்சி அதிகார கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை, ஆனால் கைவிடவும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து ஆட்சி அதிகாரம் என்பது தங்கள் கோரிக்கை என்றும், ஆனால் தற்போதைய சூழலில் அனுபவபூர்வமாக ஆட்சி அதிகார பகிர்வு சூழல் இல்லை என்றும் தெரிவித்தார். விசிக ஆட்சி அதிகார கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை, ஆனால் கைவிடவும் இல்லை என்றார். நிதி நெருக்கடி இருந்தும் முதலமைச்சர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்றும், சட்டப்பூர்வமான தடை ஏற்படாத வண்ணம் அந்த சதியை முறியடிக்கும் வகையில் முதலமைச்சர் 5000 ரூபாய் வழங்கியுள்ளார் எனவும் விமர்சித்தார். பாஜக வயிற்றெரிச்சலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சிக்கிறார்கள் என்று கூறினார். இந்த அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஆளுநர் அவர்களும் பாஜக அமைச்சர்களும் பல்வேறு நெருக்கடிகளை தந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கூட தராமல் நெருக்கடியை தந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வருகிற போதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற அவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவருடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதை நாடு பார்த்தது, நாடு நன்கு அறியும். அச்சரப்பாக்கம் அருகே அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே காட்டுக்காரணை கிராமத்தில் மகா சிவராத்திரி மாசி மாத அமாவாசையொட்டி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு சாமி வேடம் அணிந்து கொண்டு வந்தனர். பக்தர்கள் அப்பகுதியில் உள்ள மயானத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரக்கனை வதம் செய்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனால் விவசாயிகள் விளைவித்த காய்கறிகளை மயான கொள்ளை விட்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன், மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற புதுச்சேரிக்கான நடைப்பயணத்தின் நிறைவு நாள் நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கிய புதுச்சேரிக்கான நடைப்பயணத்தின் நிறைவு நாள் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் கலந்து கொண்டு கொக்கு பார்க் அருகில் கொடியேற்றி வைத்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார். தொடர்ந்து அவர் நிர்வாகிகளுடன் அங்கிருந்து பேரணியாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றார். இந்நிகழ்வில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தினர் என தனக்கு தெரிந்தவர்களை மட்டும் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்வதில் எந்த உபயோகமும் இல்லை என்று அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் ஐசக் ஐயா திமுகவை விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கட்சியின் தலைவர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு சமூக நீதி, அரசியல் குறித்து சிறப்புரையாற்றினார். மாநாட்டை தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் ஐசக் ஐயா ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கு தர வேண்டும், சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஐசக் ஐயா தெரிவித்தார். மேலும் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தினர் என தனக்கு தெரிந்தவர்களை மட்டும் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்வதில் எந்த உபயோகமும் இல்லை என்றும், பணம் கொடுத்தால் மட்டும் சீட்டு தருகிறார்கள், ஆனால் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் சீட்டு தர வேண்டும் என்றும், தற்போதைய நிலையில் எங்கள் கட்சி கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் 2031 தனித்து போட்டியிட உள்ளதாகவும் ஐசக் ஐயா தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சமூக நீதினா எல்லா சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படணும். இளைஞர்கள் அதிக படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடை கொடுக்கணும். அது மட்டுமில்லை, ஆட்சி அதிகாரத்தில் எல்லாருக்கும் பங்கு வேணும். அவரவர்களே அந்த கட்சியிலே ஆண்டு கொண்டிருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அனைத்து கட்சிக்கும் மதிப்பளித்து அந்தந்த பிரதிநிதிகளையும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய கட்சிக்காரர், தன்னுடைய ஆட்கள் தான் அமைச்சராக இருந்து காலம் முழுதும் சுதந்திரம் பெற்ற நாட்டில் அவங்களே ஆண்டு கொண்டிருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சமத்துவம் வேண்டும், எல்லாருக்கும் உரிமை வேண்டும். அதுக்கு தான் சமூக நீதி அரசியல். கடன் வாங்கும் அரசாக திமுக அரசு மாறிவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை தமிழக மக்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என்று விமர்சித்தார். தொடர்ந்து மாநிலத்தில் தற்போது 9,29,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும், அடுத்த ஆண்டு அது 10,62,000 கோடியாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும், கடன் வாங்கும் அரசாக திமுக அரசு மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியில் குழப்ப நிலை நிலவுவதாகவும், ஒவ்வொருவரும் தனித்தனியாக கருத்து தெரிவித்து வருவதாகவும் விமர்சித்தார். நடந்து முடிந்த பினான்சியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கு. அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரே ஆண்டுல 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடி போயிருக்கு. தேமுதிக கூட்டணிக்கு அனைவரும் பொறுமையுடன் காத்திருங்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதை நான் முழுமையாக பார்க்கவில்லை, அதை பார்த்துவிட்டு அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை உடனடியாக அமல்படுத்துவார்களா இல்லை தேர்தலுக்கு பின் அமல்படுத்துவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பயனுள்ள பட்ஜெட்டாக இது இருக்கணும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறினார். இதையடுத்து தேமுதிக கூட்டணிக்கு காத்திருங்கள், பொறுமையுடன் அனைவரும் காத்திருங்கள், உரிய நேரத்தில் உங்களுக்கு விரைவில் அறிவிப்பு கூறுகின்றேன் என்று தெரிவித்தார்.
அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பி கூல், நோ டென்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கூட்டணி பேச்சுகளும் கிட்டத்தட்ட திமுகவோட கூட்டணியோ ஒரு ஒன்று செஞ்சுட்டாங்க. அதான் இன்னும் வந்து தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டிலும் எதுவும் அறிவிக்காத சூழ்நிலை அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த மாதிரி இப்போ ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயம் வந்து மெயினா போயிட்டு இருக்கிறதுனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குன்ற நோக்கி தேமுதிக நகரக்கூடிய வாய்ப்பு இல்ல, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் முதல் நோக்கம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்வை கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் முதல் நோக்கம் என்று தெரிவித்தார். பின்னர் எந்த ஒரு கட்சியும் கடந்த தேர்தலை விட அதிக இடங்களில் போட்டியிட விரும்புவது இயற்கையானது. அந்த எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது என்றும் இது கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டதுதான் என்றும் தெரிவித்தார். கூட்டத்திலே சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே செயற்குழு கூட்டத்தினுடைய முதல் கூட்டம், முதல் வெற்றி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழாவை சென்னையிலே பிரம்மாண்டமாக கொண்டாடினோம். தொடர்ந்து மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை விவசாய நாளாக விவசாயியை ஊக்குவிக்கும் வகையிலே கொண்டாடினோம். ஆதி திராவிடர் மக்களுக்காக ஒதுக்கிய 7,000 கோடி ரூபாயை எடுத்து மகளிர் உரிமை தொகை பணமாக திமுக அரசு வாங்கியுள்ளது என்று பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகில் புதுப்பாளையம் கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஆதி திராவிடர் மக்களுக்காக ஒதுக்கிய 7,000 கோடி ரூபாயை எடுத்து மகளிர் உரிமை தொகை பணமாக திமுக அரசு வாங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். பின்னர் தற்போது இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடியை நான் 1980 அவரை சந்தித்ததாகவும் அப்போது அவரிடம் ஒரு சைக்கிள் கூட இல்லை எனவும் கூறினார். ஆனால் இப்போது அவருடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வாகனமும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ளது. எனவே அவர் வேலை செய்து சம்பாதிக்க பணமோ இல்லை, மக்களுடைய வரி பணமா என்று மக்களிடையே கேள்வி எழுப்பினார். திமுக போன்ற நல்லாட்சி மீண்டும் தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்று மத்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், மாநில பொதுச் செயலாளர் அபூபக்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. பின்னர் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக போன்ற நல்லாட்சி மீண்டும் தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்னும் எங்களுக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை. ஆனால் நிச்சயம் அழைப்பு வரும்போது 5 தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடுகளை கேட்டு பெறுவோம் என்று கூறினார். இதையடுத்து விஜய் தேர்தலில் நின்றால் தான் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரிய வரும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது சிறப்பாக மக்கள் போற்றக்கூடிய வகையில் அனைத்து தரப்பினரும் வரவேற்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்து இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று பாடுபடுவதற்கு முடிவெடுத்திருக்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் ஒவ்வொரு தேர்தலிலும் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அள்ளி கொட்டி கொடுக்கிறது. அதனால திருச்செந்தூரில் மாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாஜக கட்சியின் மாநில விவசாய அணி செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன் தலைமையில் மாசி திருவிழாவையொட்டி குத்துவிளக்கு பூஜை திருவிழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகைகள் நிரோஷா, சீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு குலுக்கல் முறையில் 43 நபர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெளிப்புற நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 147வது நாளாக வெளிப்புற நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர் சாமுவேல்ராஜ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட தாவிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வள்ளிமதுரை தடுப்பணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் வள்ளிமதுரையில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த கால்வாய் மூலம் வினாடிக்கு 30 கன அடி வீதம் 40 நாட்கள் தண்ணீர் திறந்து விடப்படும். இந்த அணையிலிருந்து நேரடி கால்வாய் மூலம் சுற்றியுள்ள அனைத்து விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றது. இதனால் 15க்கும் மேற்பட்ட விவசாய ஊர்கள் பயன்பெறுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரட்டவாடி கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி கிராம ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரிசோதனை செய்து மருந்துகளை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமின் போது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை மாவட்ட சுகாதார அலுவலர் பிரகாஷ் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவர் சிலம்பரசன் உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தெள்ளார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் துரையின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளாரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்த மறைந்த முதுபெரும் தலைவர் துரையின் 37வது நினைவு தினத்தையொட்டி துரை அவர்களது மகன் மற்றும் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் ராதா தலைமையில் திமுகவினரின் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி தெள்ளாரில் உள்ள துரை அவர்களின் சிலைக்கு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வந்தவாசி நகர திமுக செயலாளர் தயாளன், தெள்ளாறு கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் இளங்கோவன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகத்தில் மீன் உணவு சாப்பிட்ட 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்து உள்ளனர். கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த ஷாஜி உட்பட அவரது குடும்பத்தினர் 6 பேர் விழுப்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகத்தில் மீன் உணவு சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து வீட்டிற்கு சென்றவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஷாஜி மற்றும் இவரது மனைவியின் தாய் ராஷிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதையடுத்து உணவில் ஏற்பட்ட பிரச்சனைதான் மரணத்திற்கு காரணம் என உயிரிழந்த ஷாஜியின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சடையமங்கலம் காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் விழுப்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பிரபல உணவகத்தை அதிகாரிகள் சீல் வைத்தனர். பிரபல உணவகத்தில் மீன் உணவு சாப்பிட்ட 2 உயிரிழந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. எட்டயாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சார் ஆட்சியர் முன் மக்காச்சோளத்தை கொட்டி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் சார் ஆட்சியர் ஹியூமன்சு மங்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால், கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் உள்ளிட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் சார் ஆட்சியர் முன் விவசாயிகள் மக்காச்சோளத்தை கொட்டி அதிகாரிகள் கண் துடைப்புக்காக கூட்டம் நடத்துவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காட்டு பன்றிகள் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாய விளைபொருட்களை சேமிக்கும் வகையில் குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கினர். கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்களை இருப்பு வைக்கக்கூடிய ஒரு கிட்டங்கி தேவை என்று பல்வேறு முறை சொல்லி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. கடந்த காலங்களில் மக்காச்சோள பயிருங்கிறது இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்யப்படுது. இந்த மக்காச்சோளத்தில் பாதிப்பு கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால தான் பண்ணுறாங்க.
அதையும் கடைசி தருவாயில் வந்து இந்த காட்டுப்பன்னி, மயில் போன்றவங்க அட்டகாசத்தை வந்து சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞரை மாற்று சமூகத்தினர் தாக்கியதால் உயிருக்கு பயந்து கிராம மக்கள் கந்தர்வக்கோட்டையில் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பாலக்கட்டையில் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரவு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களிடம் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் சாதி பெயரை கூறி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின் தட்டி கேட்டார். இதையடுத்து பாலக்கட்டையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஸ்டாலினையும் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி சென்றனர். தொடர்ந்து காலை ஸ்டாலினை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த 4 பேர் இருசக்கர வாகனத்தின் சாவியை பிடுங்கிக் கொண்டு உருட்டுக்கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது சம்பந்தமாக கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் ஸ்டாலின் புகார் மனு அளித்துள்ளார். இதனிடையே புகார் மனு அளித்தும் காவல் நிலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆதி திராவிடர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் உயிருக்கு அச்சமடைந்து கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை காவல் நிலையத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்று கூறி கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார். வீடு புகுந்து அடிக்கிறாங்க. வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி அவங்க வீட்டில் இருந்து சத்தம் போட்டு நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து 9 மணிக்கு எல்லாருமே வந்து 4 பசங்க வந்து சண்டை போடுறாங்க. அதை அடுத்து 100 பேர் வர்றாங்க சார் வீட்டுக்கு. 100 பேர் வீட்டுக்குள்ள உள்ளடி கம்பு அறுவாளும் மம்பட்டி எடுத்துட்டு வந்து எங்களை வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு சார், ரொம்ப பயமா இருக்குது. எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. சங்கமூர்த்தி கிராமத்துக்கு ரொம்ப 30 வருஷ காலமா இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வள்ளல் சமுதாயம் வந்து 30 வருஷ காலமா 4-5 பேரை வெட்டியிருக்காங்க. இப்போ 5வது 6வது என் பிள்ளை ஸ்டாலின் என் பிள்ளை என்னை சொல்லி தனியாக ஊருக்கு போன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு விட போன பிள்ளைய தனியாக மறைச்சு வச்சுக்கிட்டு குடைங்களை அமுக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைய அடின்னு அடிச்சு ரொம்ப உயிருக்கு போறீங்கன்னு மெடிக்கல்ல வச்சிருக்கா சார். கோழிக்கோடில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சாம்பலாகி உள்ளன. கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் பாளையத்தில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சாம்பலாகி உள்ளது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெய்யாரிங்கரை அருகில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வேன் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாரிங்கரை அருகில் பூவத்தூர் அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது வேன் வண்டி தடம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரத்தில் இருந்த சிறிய கால்வாயில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 21 மாணவர்களுக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் அங்கு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எட்டயபுரம் அருகே லாரியும் காரும் மோதியதில் அரசு போக்குவரத்து கழக தற்காலிக நடத்துனர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த பிரதீப் குமார் இவரது உறவினர் ஒருவர் சமீபத்தில் காலமானார். இதையடுத்து துக்கம் விசாரிப்பதற்காக பிரதீப் குமார் தனது காரில் விளாத்திக்குளத்தில் இருந்து எட்டயபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். எட்டயபுரம் சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது எதிரே காற்றாலை இறக்கைகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஒன்று திரும்ப முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியும் காரும் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பிரதீப் குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எட்டயபுரம் காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய பிரதீப் குமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காஞ்சி புத்த விகாருக்கு இலங்கையிலிருந்து பகவான் புத்தருடைய தாதுக்கள் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் பட்டம் பெற்ற சிங்கள பிக்கு ரத்தன தேரர்கள் எடுத்து வந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூரில் அமைந்துள்ள காஞ்சி புத்த விகாருக்கு இலங்கையில் இருந்து பகவான் புத்தருடைய தாதுக்கள் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் பட்டம் பெற்ற சிங்கள பிக்கு ரத்தன தேரர்கள் எடுத்து வந்தனர். இதன் பின்னர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பிக்குகளும் ஒன்று சேர்ந்து வரவேற்பு அளித்தனர். இதில் காஞ்சி புத்த விகாரை சேர்ந்த தலைவர் திருநாவுக்கரசு, செயலாளர் நாகராஜன், பொருளாளர் கௌதமன் ஆகியோர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு தரிசனம் செய்தனர். மங்கள புத்த விகாரை பிரதான உபாசகர் போதிச்சந்திரன் ஐயா உட்பட ஆட்கள் எங்களுக்கு தமிழகத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். அது மூலமாகத்தான் இந்த புத்தருடைய புனித எலும்பு கொண்டு வந்து, அது மட்டுமல்ல இந்த இடத்தில் வந்த நேரத்தில் இந்த உபாசகர்கள் ஊர்வலம் செய்து புத்தருக்கு அந்த மரியாதை கொடுத்த மரியாதை கண்டும் போது மிக மகிழ்ச்சி. நம்ம இந்த இடத்துக்கு பல பிக்குனிமார்கள் வந்து இந்த பூஜைக்கு கலந்து கொண்டார். அதனால் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு புத்தருடைய ஆசீர்வாதத்தையும் புத்தருடைய துணையும் புத்தருடைய ஞானத்தையும் அந்த தர்மத்தின் உள்ள பெருமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். இனி வருவது திரையுலக செய்தி. நடிகர் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கும் பாக்கெட் நாவல் என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியின் பாக்கெட் நாவல் என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. இப்படத்தை தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைக்க உள்ளார். இதில் விஜய் சேதுபதியுடன் கன்னட நடிகர் ராஜ் பி ஷெட்டி, கிஷோர், மாளவிகா, மோகனன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்தின் திரைக்கதையை லீலை, கொலைகாரன் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய ஆண்ட்ரூ லூயிஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட 4 மொழிகளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில் புகைப்படங்கள் வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்தி. அமெரிக்க பாராளுமன்றத்துக்குள் துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் உள்ள பாராளுமன்றத்தின் மேற்கு பகுதியில் வாலிபர் ஒருவர் கையில் துப்பாக்கியுடன் பாராளுமன்றத்துக்குள் நுழைய முயன்றார். அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே அந்த வாலிபரை சுற்றி வளைத்து ஆயுதத்தை கீழே போடும்படி உத்தரவிட்டனர். இதன்படி வாலிபர் துப்பாக்கியை தரையில் வைத்துவிட்டு படுத்துக் கொண்டார். தொடர்ந்து காவல்துறையினர் வாலிபரை கைது செய்து அவரின் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்தி. துபாய் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடரில் கிம்பர்லி பைரலை வீழ்த்தி எலினா ரிபாக்கினா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கஜகஸ்தானின் எலினா ரிபாக்கினா ஆஸ்திரேலியாவின் கிம்பர்லி பைரலுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரிபாக்கினா 2-0 என்ற நேர்செட் கணக்கில் கிம்பர்லி பைரலை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் எலினா ரிபாக்கினா அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 720 ரூபாய் குறைந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 91 புள்ளிகள் குறைந்து 83,360 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 26 புள்ளிகள் குறைந்து 25,699 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்திய திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு.
மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளிடையே நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தீர்வு காணவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.